எந்த ஒரு பிரதான கட்சிகளும் இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியில்லை. நாம் தமிழர் கட்சி துணிவோடு நின்றுருக்கிறது அப்படின்னா முதல் கட்டமாக வெற்றி பெற்றிருக்கிறது நாங்கள் தான் அந்த இடத்துல அப்படின்னு நான் பார்க்குறேன். எங்களுக்கு சேவை செய்யறதுக்காக உங்கள் எல்லாரையும் நாங்கள் தேர்வு செய்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து புறக்கணிக்கிறீங்க அப்படின்னா தேர்தலை புறக்கணித்ததா அர்த்தம் கிடையாது, மக்களை புறக்கணிக்கிறீங்க. ஆர் நீங்கள் மக்களை வெறும் வந்து ஒரு வாக்கா பார்க்குறீங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தொடர் வளர்ச்சி வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக திமுகவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. யாருமே நிற்காத போதும் நீங்கள் வந்து டெபாசிட் வாங்கியிருக்கலாமே. இல்லை, டெபாசிட் வாங்குவதற்கு 1.1 விழுக்காடு இவ்வளவு பொதுக்கூட்டம் தான் எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஹோப்பா இருந்தது, மக்கள் கிட்ட வாக்கு கேட்கறதுக்கு. அப்படி நாங்க வந்து போய் கேட்கும்போது எந்த பொதுக்கூட்ட இடம் நாங்கள் வந்து நிர்ணயிக்கிறோமோ அந்த நாளைக்கு அந்த தெருக்கள்ல இருக்கக்கூடிய மக்களை வாக்கிங் கூட்டு போயிடுறது 3 மணி நேரம். ராமரை கொண்டாடியவர்கள் அயோத்தியில் தோற்றார்கள், ராமசாமியை சீண்டியவர்கள் ஈரோட்டில் தோற்றார்கள் என ப்ளூசட்டை மாறன் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. இன்னைக்கு பிரபல பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், இன்னும் பல நபர்கள் வந்து ஆர் இந்த பேலிஸ்ட் ஆஃப் டிஎம்கே நான் பார்க்குறேன். ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் துவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து திமுக அபார வெற்றியை வந்து பெற்றிருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பெருமிதம் பொங்க ஒரு விஷயத்த பேசியிருக்கிறாரு. ஈரோடில் இந்த வெற்றியை வந்து அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு 200 இலக்கை வந்து தொடங்கி வச்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. உங்களுடைய கருத்து என்ன? அதாவது உள்ள பயம் இருக்கும் வடிவேலுக்கு, ஆனால் வெளியில காமிச்சிக்கவே மாட்டார்ல, அந்த மாதிரியான ஒரு நிலை தான் இன்னைக்கு வந்து திமுகவிற்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். தேர்தல் என்பதே இன்னைக்கு வந்து வணிகமயம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்குவீங்க. இன்னைக்கு எல்லா கட்சிகளும் இன்னைக்கு இந்த களத்தில் நின்று வாக்கு கேட்குது அப்படின்னா அது ஒரு பிஸ்னஸாக இருந்து கேட்குது. ஆனால் மாற்றம்னு சொல்லிட்டு வந்தவங்க ஆரம்ப காலகட்டத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணங்களை கூட பிற்காலத்தில் சமரசம் செய்து மற்ற கட்சிகளோட கூட்டணி வச்சு அந்த என்ன சொல்றது, அந்த மாற்றம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தையும் வந்து ரொம்ப தோய்வு பெற வச்சிடறாங்கன்னு சொல்லலாம். 1967 ஐயா காமராஜர் அவர்கள் வீழ்த்தப்படுறார் திமுகவினால. வீழ்த்தப்படும் போது என்ன ஐயா நீங்கள் தோத்துட்டீங்களேன்னு அவங்க கட்சிக்காரங்கள்லாம் ரொம்ப இது பண்ணி கேட்கும்போது ஐயா சொல்றாரு, இந்த மாதிரி மாற்று அரசியல் மூலமாக, தேர்தல் மூலமாக மாற்று அரசியல் பிறக்குங்கிற நம்பிக்கைக்காகத்தான் நாங்கள் எல்லாரும் இவ்வளோ போராடினோம். அப்போ நானே தோத்திருந்தாலும் பரவாயில்ல, ஜனநாயகம் வென்றிருக்கு அப்படிங்கிற மகிழ்ச்சியான இந்த செய்தி நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு ஜனநாயகம் காக்கப்பட்டிருக்காங்கிற கேள்வி தேர்தல் அறிவிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு, எல்லா கட்சிகளும் புறக்கணிச்சிருச்சு. எந்த ஒரு பிரதான கட்சிகளும் இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியில்லை. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் இயல்பா என்ன கேள்வி வரும் மக்களுக்கு, எங்களுக்கு சேவை செய்யறதுக்காக உங்க எல்லாரையும் நாங்கள் தேர்வு செய்கிறோம். ஆனால் நீங்க வந்து புறக்கணிக்கிறீங்க அப்படின்னா தேர்தலை புறக்கணித்ததா அர்த்தம் கிடையாது, மக்களை புறக்கணிக்கிறீங்க. ஆர் நீங்க மக்களை வெறும் வந்து ஒரு வாக்கா பார்க்குறீங்க, ஒரு ஓட்டா பார்க்குறீங்க, ஒரு கமர்ஷியல் எலிமெண்டா பார்க்குறீங்க, ஃபேக்டரா பார்க்குறீங்களே தவிர்த்து உண்மையாகவே இந்த நாட்டுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கணுங்கிற எண்ணம் இல்லை அப்படின்னு. ஓராண்டாக இருந்தாலும் ஒரு நாளாக இருந்தாலும் ஜனநாயக பணி தானே. இன்னைக்கு மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் யார் முன்னுக்கு வந்தாலும் மக்களின் நலனுக்காக, மக்களுக்கு சேவை செய்வதற்காக வருகிறேங்கிற உறுதிமொழியோடத்தானே நம்ம அரசியல் கட்சி துவங்கி நிற்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த ஜனநாயகத்தின் மீது மக்கள் ஆல்ரெடி வந்து நம்பிக்கை இழந்துட்டு வரக்கூடிய இந்த சூழல்ல பிரதான கட்சிகள் போட்டியிடாம இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி துணிவோடு நின்றுருக்கிறது அப்படின்னா முதல் கட்டமாக வெற்றி பெற்றிருக்கிறது நாங்கள் தான் அந்த இடத்துல அப்படின்னு நான் பார்க்குறேன். இந்த ஜனநாயகத்தை கட்டி காக்கணும், மக்களுக்கு அந்த நம்பிக்கை போயிடக்கூடாது, மக்களுக்கு அரசியல் படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிற்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நாங்கள் நிற்கும் போதே எங்களுக்கு தெரியும் நாங்கள் தோத்துருவோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இருந்தாலும் எந்த கட்சியும் போட்டியிடாத போது நாம் தமிழர் கட்சி நின்றுருக்கு அப்படின்னா நேர்மை இருந்திருக்கு, உண்மை இருந்திருக்கு, எந்த மடியில கனமோ வழியில பயமோ எது ஒன்றுமே இல்லாதனால நாம் தமிழர் கட்சி நின்றுருக்கு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய தொடர் வளர்ச்சி
வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக திமுகவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனால் திராவிடம் வந்து இன்னைக்கு ஐசியூல இருக்கு, அதை கட்டி காக்க வேண்டியது அவர்களுடைய கட்டாயமாக இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எவ்வளவு காலமா ஸ்டாலின் அவர்களுடைய காலம் நமக்கு தெரியாது. அடுத்து எப்படிடா இந்த என்னுடைய குட்டி கங்காரு எங்களுடைய கட்சியில இருக்கக்கூடியவர்கள்லாம் சொல்றது போல உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து நம்ம எப்படி இப்படி இவ்வளோ பெரிய ஒரு 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 வேங்கை கிட்ட விட்டுட்டு போறது, ஒரு புலி கிட்ட நம்ம எப்படிடா விட்டுட்டு போறது அப்படிங்கிற அந்த ஐயம் வந்து, அந்த அச்சம் வந்து ரொம்பவே வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதனால இன்னைக்கு வந்து அந்த அச்சத்தின் வெளிப்பாடாக அவர்கள் வந்து பேசக்கூடியது நமக்கு புரியுது. என்னதான் 1,15,000 வாக்குகள் வாங்கி இருந்தாலும் கூட கடந்த முறை விட 5,000 வாக்குகள் அதிகம் வாங்கியிருக்காங்க. அவங்க 2 கோடி உறுப்பினர்கள் வைத்திருக்கக்கூடிய கட்சி. அவர்கள் அங்க முதலீடு செய்ததுன்னு பார்த்தா 6 அமைச்சர் பெருமக்கள் அங்க வந்து இறக்கி அங்க வேலை செஞ்சிருக்காங்க. அதுல ஏற்கனவே ஈரோடு கிழக்கு தேர்தல் ஃபார்முலாவை கையில் எடுத்த ஐயா கரூர் செந்தில் பாலாஜி அவர்களும் அங்க இருந்திருக்கிறாங்க. அவருடைய முக்கிய பங்கும் அங்க இருந்திருக்கு. எல்லோருக்கும் அவர்கள் வந்து கடைசி நேரங்கள்ல 200 ரூபா, 300 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபாய் என்று 2000 ரூபாய், 5000 ரூபாய் வரைக்கும் பணம் கொடுத்ததாக தகவல்கள் வருது. குறிப்பா கடைசி நேரத்துல இந்த வாத்து, எருமை மாடு போன்ற டோக்கன்களை கொடுத்து அவங்க வந்து யாருமே போட்டியிடல. அவங்க சொல்லக்கூடிய பாணியில சொல்லணும் அப்படின்னா எந்த பிரதான கட்சிகளும் போட்டியிடல. அப்புறம் எதுக்கு கடைசி நேரத்துல காசு கொடுத்தீங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ நாம் தமிழர் கட்சியை பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிறது இதுல வெளிப்படையாக அப்பட்டமாக தெரியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் தாண்டி தேர்தல் அறிவிச்ச நாள்ல இருந்தே ஸ்கேமு தான். அதுவும் அந்த தேர்தல் நாள்லயும் எண்ணிக்கை நாள்லயும் நடந்துகிட்டதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய அச்சம் வந்து ரொம்ப ரொம்ப அப்பட்டமாக வெளியே தெரிஞ்சுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கள்ள ஓட்டுகள் கொத்திருந்தாங்க. அங்க ஒரு பெண்மணி போய் நின்று அங்க சண்டை போடுறாங்க, என் ஓட்டை யாரோ போய் கொத்திட்டாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் அந்த மாதிரி எங்களுடைய கட்சியினுடைய முகவர்கள் உட்கார்ந்திருந்த இடங்கள்ல பல முறை 2 நபர்கள் தொடர்ச்சியாக மீண்டும் 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 வந்து 14க்கும் மேற்பட்ட முறைகள் அவர்கள் வாக்கு செலுத்தினதாக எங்க முகவர்கள் குற்றம் சாட்டியும் அதை ஏற்கவில்லை. அதே மாதிரி சரி இங்கதான் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு 1950 இருக்கே, இருந்தாலும் ஏன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படிங்கும்போது கம்ப்ளைண்ட் பண்ணா அந்த நம்பருக்கே வந்து கால் போல இசிஐக்கு காசு கொடுக்கறத வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அப்படின்னா போகல அப்படிங்கிறத அரப்போர் இயக்கம், ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், ஒரு என்ஜிஓ மாதிரி ஒரு இயக்கம் வந்து அது சர்வே எடுத்து போட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நாங்க கண் கூட களத்துல நின்று பார்த்த நாங்க இருக்கிறோம். அப்போ இறுதி நேரத்துல மக்களுடைய அறியாமையும் மறதியையும் அவர்களுடைய பெருந்தன்மையும் பயன்படுத்தி முதலீடாக வைத்து மக்கள் கிட்ட காசை கொடுத்து வாக்கை வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு பெற்றிருக்கிறது மக்கள் வந்து கொடுக்கல, வழங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் பாக்குறேன். நாம் தமிழர் கட்சி வாக்கை வாங்கல, மக்கள் வந்து வழங்கி இருக்கிறாங்க அப்படிங்கறதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஈரோடு கிழக்கில் வந்து யாருமே நிக்காத போது திமுக வந்து நாங்க வந்து மட்டும்தான் நிக்கிறோம், ஆனா அதிகமா செலவு பண்ணாங்க அப்படிங்கிறீங்க. சோ யாருமே நிக்காத போதும் நீங்க வந்து டெபாசிட் வாங்கியிருக்கலாமே, அதை வந்து என் டெபாசிட் கூட இழக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். நான் சொன்ன இந்த இன்னல்கள்ல ஒரு 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 பகுதியை தான் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி பல இன்னல்கள் நாம் தமிழர் கட்சிக்கு நெருக்கடியை ஆளும் கட்சி கொடுத்தது. இல்ல அதிமுக களத்துல இல்ல, பாஜக களத்துல இல்ல, சோ எந்த கூட்டணி கட்சியிலுமே வந்து போட்டியிடாத போது திமுக வெர்சஸ் நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு இந்த இடைத்தேர்தல் நீங்க டெபாசிட்டா வாங்கிருக்கலாம். இடைத்தேர்தல் ஆரம்பிப்பதற்கு முன் இன்னும் கட்சி வந்து தொடர்ந்து தோல்வியை சந்திக்குது அப்படின்னா எத்தனை காலத்துக்கு தான் தொடர்ந்து இந்த பயிற்சியிலே இருக்க போறீங்க? இல்ல, டெபாசிட் வாங்குவதற்கு 1.1 விழுக்காடு இவ்வளவு இடையூறுகளுக்கு பிறகும் வெறும் 1.1 விழுக்காடு கூடுதலா பெற்றிருந்தோம்னா கட்டாயம் வந்து நம்ம டெபாசிட் வாங்கியிருப்போம். இதுல என்ன அப்படின்னா டெபாசிட் இல்ல, நோட்டாவை விட கீழே வாங்கணும் அப்படிங்கிறது தான் திமுகவினுடைய அஜெண்டாவாக இருந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்துல பேசக்கூடிய நபர்கள் எல்லோரும் பேசிக்கொள்ளக்கூடிய விஷயமாவும் இருக்கு. பல பத்திரிகை செய்திகளையும் நம்மளால பார்க்க முடியுது. அதிமுகவினுடைய வாக்குகளை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போற்றாதீங்கன்னு சொல்லி காசு கொடுத்தது வந்து பத்திரிகைகள் பதிவு செய்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இன்னும் தாண்டி நீங்க ஓட்டு போடலனாலும் பரவாயில்ல, நோட்டாவுக்கு, அதாவது திமுகவுக்கு போடலனாலும் பரவாயில்ல, எதிர்கட்சிகளை திமுகவுக்கு போடலனாலும் பரவாயில்ல, ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு போட்டுறாதீங்க, நோட்டாவுக்கு போடுங்கன்னு பிரச்சாரம் செய்த அவலங்கள் எல்லாம் இங்க நடந்திருக்கு. அதுக்கு எல்லா வேலையும் செய்தது நான் சொல்றேன். கட்சி வந்து ஒரு இடைத்தேர்தலையோ ஒரு பொது தேர்தலையோ நிக்குது அப்படின்னா எப்படி இந்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒருத்தர் களத்துல நின்னு எங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க, நாங்க உங்களுக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சு தரேன்னு சொல்லுவாங்க. இது என்ன ஒரு லாஜிக்? நீங்க கேக்குறது நியாயமான கேள்வி. அந்த கேள்வி நாங்களும் கேட்டோம். களத்துல நின்னு நாங்க பார்த்தனால சொல்றோம். ஓட்டு போடாதீங்கன்னு கேட்டாங்க.
நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தாதீங்கன்னு கேட்டாங்கன்னா அங்க இருக்கு நாம் தமிழர் கட்சியினோட வெற்றி அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. பல இடையூறுகள் அவர்கள் வந்து செய்திருக்கிறாங்க. நோட்டாவுக்கு கீழே வாங்கணும் அப்படிங்கறதுனால இது வரைக்கும் கணக்குல இல்லாத அளவுக்கு ஈரோடு கிழக்குல வந்து 6000 ஓட்டுகள் வந்து நோட்டாவுக்கு போயிருக்கு அப்படின்னா அப்ப அவர்கள் வந்து பரவாயில்ல. இந்த எப்போதும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே வேட்பாளருடைய பேர்லயே இருக்கக்கூடிய வேட்பாளர் டம்மி வேட்பாளர் நிறைய வந்து வச்சு அவங்களுடைய சார்புக்கு கூப்பிட்டுப்பாங்க. இந்த தடவை நோட்டாவே அவங்களுடைய சார்புக்கு கூப்பிட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னால பார்க்க முடிஞ்சது. இவ்வளவு வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னா அவர்களுடைய டார்கெட்ல ஒரு 20% 30 விழுக்காடோ அது என்ன சொல்றது அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு அப்படிங்கிறத என்னால பார்க்க முடியுது. அதாவது இவ்வளவு போருக்கு ஒரு நாள் அதாவது நாங்க பண்ணது எல்லாமே வந்து பொதுக்கூட்டங்கள், மக்கள் கிட்ட பேசுறது, இப்படியான நேர்மையான வழியில மக்கள் கிட்ட வாக்கு கேட்டதுதான். ஆனால் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இடையூறு இருந்தது. ஒரு பொதுக்கூட்ட மேடை போடணும் அப்படின்னா 6 மணிக்கு போடணும் அப்படின்னா 6 மணிக்கு போலீஸ் வந்து அங்க நிற்கும், போடக்கூடாதுன்னு நிற்கும். நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் முதற்கொண்டு தர்ணா போராட்டம் பண்ணணும் உட்காந்து, இல்லை எங்களை விடணும், எங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு வாக்கு கேட்கறது மட்டும்தான் மக்கள் கிட்ட, நாங்க மற்ற கட்சிகள் மாதிரி வந்து ஒரு கட்சி ஒரு அரசியல் கட்சி ஈஸி விதிச்சிருக்கிறது படி 40 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணலாம். 40 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணலாமா? அப்போ நாங்க எவ்வளவு செலவு பண்ணியிருப்போம்? ஒரு 4 லட்சம் செலவு பண்ணதே கஷ்டப்பட்டு செலவு பண்ணியிருப்போம். ஆனால் இங்க 40 லட்சம் மட்டும்தான் செலவு பண்ணி மற்ற கட்சிகள் தேர்தலில் நிற்கிறாங்களாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இந்த தேர்தலுக்கு கட்டாயம் வந்து அதுதான் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் காசு கொடுக்கணும்னா எவ்வளவு செலவாயிருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க அதுல கணக்கிட்டு பார்த்துக்கலாம். அப்படி நேர்மையாக ஃப்ரீ அண்ட் ஃபேர் ஒரு எலெக்ஷனா அப்படின்னு கேட்டா கட்டாயமாக இது ஃபேர் எலெக்ஷன் இல்லை. எல்லோருக்கும் சம வாய்ப்பாக ஒரு நேர்மையாக நடந்த தேர்தலானா இல்லை. எப்போதும் போல எல்லா எதிர்கட்சிகளும் குற்றம் சாட்டியது போல ஒரு அன்ஃபேர் பொலிட்டிக்கல் எலெக்ஷன் தான் இந்த முறை இடைத்தேர்தலாக நடந்தது. இதையும் தாண்டி மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை கொண்டு வாக்கு செலுத்திருக்காங்க அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆர்கானிக்கான ஓட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். இல்லை, திமுக ஆட்சி தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் திமுகவை மீண்டும் அங்கீகரித்து தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி திமுக ஆட்சிக்கான ஒரு மதிப்பீடாக பார்க்கப்படுது திமுக வட்டாரங்கள்ல. இல்ல, நம்ம அப்படி அதை நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த 3 விஷயங்களையும் எப்போதுமே வந்து இருக்கக்கூடிய ஆளும் கட்சியினர் வந்து மக்கள்கிட்ட முதலீடாக பயன்படுத்துறாங்க. மறதி, மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய மறதி, மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அறியாமை, மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பெருந்தன்மை, இது 3ஐயும் வந்து முதலீடாக பயன்படுத்துறாங்க. குறிப்பாக அவங்க கடைசி நேரத்துல செய்யக்கூடிய இந்த உளவியல் மாற்றம் இருக்கு இல்லையா, அவ்வளவு வறுமையில இருக்கோம் மக்கள், நீங்க எனக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா சரி அவர் கொடுத்துட்டாருப்பா அதுக்காகவே நம்ம வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்களுக்கு வருது இல்லையா. அப்ப அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை, இது ஒரு கேவலமான ஒரு அரசியல் முன்னுதாரணம் அப்படின்னு நான் பாக்குறேன். இதை வந்து காலம் காலமாக செய்துட்டு வரத வரலாறுலாம் கூட இருக்கு. 11, 16 கண்டினியூவா தோத்துருக்காங்க. 77, 80, 84 3 தேர்தல் தொடர்ந்து தோத்துருக்காங்க. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது ஆட்சிக்கான ஒரு மதிப்பீடாக தானே மக்கள் ஒரு சான்று அளிச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்கு. இல்ல, நான் இப்படி சொல்றேன். நீங்க அப்ப மக்கள் கணிப்பை வந்து நம்ம தலைமணி தானே ஏத்துக்கணும். அங்கனா இல்ல, இப்போ உங்களுக்கு மேகி என்கின்ற இந்த ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது இல்லை கெட்டதுன்னு தெரியும், ஆனா அதனுடைய சேல் குறைஞ்சிருக்கா? இல்லைல்ல, அது அதிகமாக வாங்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ இந்த மாற்றம் என்பது வருவதற்கு ரொம்ப காலம் எடுக்கும். நாங்கள் வந்து ஒரு ரெவல்யூஷனரி பாலிடிக்ஸ் இருக்கிறோம், ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் பார்ப்பீங்க இவ்வளவு தமிழ் உணர்வு மேலோங்கி இருக்குன்னு காரணம்னா அதுக்கு நான் நாம் தமிழர் கட்சி தான் கட்டாயம் சொல்லுவேன். 2009க்கு பிறகு இந்த தமிழ் தேசிய பார்வை என்பது வந்து இந்த சிந்தனை, இந்த கருத்தியல் என்பது மக்கள் மத்தியில் ஒரு வேறு ஒரு கோணல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய மைலேஜையும் ஒரு பெரிய வரவேற்பையும் கொடுத்துருக்கிறதா பார்க்குறோம். இப்போ கூட ஊடகங்கள்ல பேசுறாங்க, திராவிடம்னு சொல்லும் போது வராத வேகம் எனக்கு நான் தமிழர்னு சொல்லும் போது வருதுன்னு ஒரு இளைஞர்கள்லாம் பேசும்போது அப்ப அது ஒரு உதாரணமா நான் சொல்றேன். இன்னைக்கு நீங்க பிக் பாஸ் எடுத்துக்கலாம், இல்ல எந்த சேனல்ல வந்து ஏதாவது ஒரு குழந்தையோ இல்ல ஒரு இளைஞரோ வந்து தமிழ்ல பேசும்போது அதற்கு இருக்கக்கூடிய வரவேற்பும் அதற்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பும் என்பது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த காலகட்டத்தில் ஆர்கானிக்கா சாப்பிடணும், நாட்டு சக்கரை சாப்பிடணும், இல்ல எல்லாமே வந்து நம்மளுடைய பண்டை காலத்து வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிற இந்த நடைமுறையெல்லாம் இன்னைக்கு வந்து திருப்பியும் இந்த ரிவைஸ் பண்றோம்ல, இந்த விண்டேஜுக்கு இன்னும் அதிக மதிப்பீடுகள் வருதுல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த எல்லா இளைஞர்களுமே தன்னெழுச்சியாக வந்த ஒரு பெரிய அதன் பிறகு தமிழ்நாட்டுல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது அப்படிங்கறத நான் ஒத்துக்கிறேன். அப்ப அததான் நான் சொல்றேன், மேகிக்கு என்னதான் வந்து ஒரு வரவேற்பு இங்க இந்த மண்ணில் இருக்கு, நிறைய சேல் ஆகுது, அது ஒரு கமர்ஷியல் எலிமெண்டா இருந்தாலும் அது உடலுக்கு கேடா இல்லையா?
அது உடலுக்கு கேடுங்கிறத பல என்ன சொல்றது அந்த ஃபுட் கார்பரேஷனுடைய சம்மந்தப்பட்ட இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுது. அது வந்து உடம்புக்கு கேடு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுது. ஆனால் அதை வாங்கக்கூடிய மக்கள் இன்னும் அதிகமாக தான் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளால பார்க்க வேண்டிய அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்படி கட்டாயம் இன்னைக்கு இந்த மண்ணுக்கான அரசியலை யார் சரியாக செய்வாங்கன்னு தேர்வு பண்றதுல மக்கள் காலதாமதம் இருக்கலாமே தவிர்த்து கட்டாயம் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் நமக்கு இது வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். திமுகவுக்கு திருப்பி மதிப்பீடு கொடுக்குது அப்படின்னா வெளிப்படையா மக்களுக்கு தெரியும் அவங்களோட ஆன்டி இன்கம்பன்சி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அது அடிப்படை வாக்குறுதிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பால் விலையை குறைப்போம், நாங்க மாதம் ஒரு முறை வந்து மின் கட்டணத்தை மாற்றுவோம், நாங்க கேஸ் விலையை 100 ரூபா குறைப்போம் அப்படின்னாங்க. எத்தனை வாக்குறுதிகள் நீங்க பாருங்க. ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம்னு சொன்னாங்க. அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எத்தனை? நீட்டை விளக்கும்னு சொன்னாங்க. கடந்த முறை காமாட்சி விளக்கை வந்து கொடுத்து ஏமாத்தினது போல. அதே மாதிரி பொங்கலுக்கு காசு பாருங்க. கடந்த முறை என்ன சொன்னாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள்? 2500 கூட்ட ஒரு 1500 சேர்த்து ஒரு 5000 போடக்கூடாது, கணக்கு தப்பு, அப்படி கொடுக்க கூடாதா அப்படின்லாம் பேசிய எதிர்கட்சியாக இருக்கும் போது ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியது. இந்த முறை என்ன கொடுத்தாங்க? 103 ரூபாங்கிறது பல இடங்களில் கொடுக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனார் அந்த காசு நம்மளுக்கு தேவையும் இல்லை. நான் சொல்றேன், ஒரு இதுக்காக சொல்றேன். அப்படி பொங்கல் காசு ஏன் கொடுக்கலன்னா எங்களுக்கே காசு வரல அப்படின்னாங்க. இப்படி ஒரு பொய், ஒரு புரட்டு, ஒரு நம்பிக்கை இழப்புக்கு காரணமாக திமுக வெளிப்படையாக இருந்தது வந்து மக்கள் ஒவ்வொருவரும் அனுபவிச்சது. அப்போ அதெல்லாம் வந்து கடைசி நேரங்கள்ல பெருசா வேலை செய்யறது இல்லை. கடைசி நேரங்கள்ல வேலை செய்யறது என்ன அப்படின்னா வாக்குக்கு காசு கொடுப்பது. இதைத்தான் நம்மள பார்க்க முடியுது. இன்னும் சொல்லப்போனால் மக்கள் எப்படியும் வந்து இங்க பேசுறவங்களுடைய கருத்துக்கள் போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கடந்த முறை எப்படியெல்லாம் வேலை பண்ணுச்சு நமக்கு தெரியும். பட்டியல் அடைக்கிறது, சுற்றுலா கூட்டு போறது, எப்படியும் நாம் தமிழர் கட்சி பேசுறதுக்கு வராங்க, வாக்கு கேட்கறதுக்கு வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது மக்களை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற இடத்த வந்து அதாவது என்ன சொல்றது, அவங்க கேட்டக்கூடாது. நாம் தமிழர் கட்சி வாக்கு கேட்கறது வந்து மக்கள்கிட்ட நேரடியாக கேட்கக்கூடாதுன்னு எல்லா சர்க்கஸ் வேலையும் கடந்த முறை அரசியல் கட்சிகள் செய்தார்கள். அப்ப இந்த முறை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பொதுக்கூட்டம் தான் எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஹோப்பா இருந்தது மக்கள் கிட்ட வாக்கு கேட்கறதுக்கு. அப்படி நாங்க வந்து போய் கேட்கும்போது எந்த பொதுக்கூட்ட இடம் நாங்கள் வந்து நிர்ணயிக்கிறோமோ அந்த நாளைக்கு அந்த தெருக்கள்ல இருக்கக்கூடிய மக்களை வாக்கிங் கூட்டு போயிடுறது. 3 மணி நேரம் 6 to 8 பேசுவார சீமான் அப்படின்னா அந்த நேரங்கள்ல அந்த தெருக்கள்ல மக்கள் இருக்கக்கூடாது. இப்படியான நெருக்கடிகள் எல்லாம் கொடுத்தாங்க. இந்த முறை வெறும் திமுக அப்படிங்கிறனால மற்ற கட்சிகள் கூட்டுக்கு வராதனால இவர்கள் செய்த யுக்தி இது ஒன்றா இருந்தது. அப்படி எல்லா இடையூறுகளையும் தாண்டி இன்னைக்கு வந்து இந்த என்ன சொல்றது ஏஐ காலகட்டத்தில், இந்த டெக்னாலஜி வளர்ந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கையில் இருக்கக்கூடிய அலைபேசி, இந்த திறன்பேசி வந்து நம்மளுடைய மக்களுக்கு கருத்துக்களை வந்து ரொம்ப அழகாக போய் சேர்த்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளால பார்க்க முடியுது. 24,151 ஓட்டுகளை வந்து வாங்கியிருக்கீங்க. இவ்வளவு பெற்றிருந்தாலும் கூட அது வந்து ஒரு தோல்வியை தானே வந்து காட்டும். இப்போ தொடர் தோல்வி என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு ஒரு தொய்வை ஏற்படுத்தி விடாதா? இப்போ 2016 தோல்வி, 19 தோல்வி, 21 தோல்வி, தொடர்ந்து பல தேர்தல்கள் தோல்வி அப்படின்னா அது வந்து தொண்டர்களுக்கு ஒரு தொய்வை ஏற்படுத்தி தானே? இல்லை, நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு ஸ்டெடி க்ரோத் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. முதல் தேர்தலில் 1.1 விழுக்காடு, அதற்கு பிறகு 4, அதற்கு பிறகு 6, அதுக்கு பிறகு 8ன்னு இன்னைக்கு வந்து 15 விழுக்காடு இடைத்தேர்தல் வந்திருக்கு. அப்படின்னா எங்களுக்கு வந்து இது ஒரு க்ரோத்தாக தான் நீங்க பார்க்கணும். மக்கள் பிரதிநிதியா கவுண்டா உள்ள போய் உட்கார்றதுக்கும் இதுக்கும் டிஃபரெண்ட் இருக்குல்ல. ஒரு கேம் பாலிடிக்ஸ் ஒன்று இருக்குல்ல. படிக்கட்டை நின்று என்னுடைய குரலை, என்னுடைய அதிகாரத்தை பெறணும் அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் இருக்குல்ல. அங்க போய் உட்காந்து நம்ம பேசுறதுக்கும் வெளியே நின்று பேசுறதுக்கும் ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கு. இல்ல, நீங்க வந்து 20வது மாடிக்கு போகணும் அப்படின்னா ஒவ்வொரு படிக்கட்டை ஏறி தானே போவீங்க. வேற எப்படியாவது வழி இருக்கா உங்களுக்கு? அப்படி இல்லையே. அப்போ ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்திட்டு வருது. நீங்க இதுல கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா ஸ்லோவா இருக்கா உங்களோட growth அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஸ்லோவா இல்லை அப்படிங்கிறத உணர்த்தியது தான் இந்த இடைத்தேர்தலா நான் பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து எப்படியும் வந்து மக்களுக்கு இந்த செய்திகள் போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்திட்ட என்னென்ன பின்னாடி இருக்குன்னு பாருங்க. பணபலம் இருக்கு, அதிகார பலம் இருக்கு, அவர்கள் கிட்ட படைபலமும் இருக்கு. மக்கள் கிட்ட வந்து நாம் தமிழர் கட்சி கிட்ட ஆர்கானிக்கான ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா அவங்க காசு கொடுத்து ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு வந்துடுறாங்களா? இப்ப கூட கட்சி ஆரம்பித்த சில ஆண்டுகளில் வந்து ஒரு 5 ஆண்டுகள்ல ஆட்சியை பிடிச்சாரு எம்ஜிஆர். பட் அதுக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏ இது மாதிரி பொறுப்புகள் எல்லாம் வந்தார். ஒரு கட்சியில பெரிய பொறுப்புல இருந்தார். அதுக்கடுத்த என்டிஆரும் கட்சி ஆரம்பிச்ச சில ஆண்டுகள்லயே வந்து ஆந்திரால ஆட்சியை பிடிச்சாரு. அதே போல ஜெகன்மோகன் ரெட்டியும் வந்து கட்சி ஆரம்பிச்ச ஒரு 5-6 இடங்கள்ல
அவரு கிட்டத்தட்ட ஆட்சியை நோக்கி வந்துட்டார். இல்ல, ஏன் இந்த பயணம் உங்களுக்கு? இந்த நீங்க சொன்ன எல்லா நபர்களுக்கும் காமனான ஒரு ஃபேக்டர் இருந்து திரைத்துறை அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் அவங்க எல்லாருக்குமே இருந்தது. ஏற்கனவே ஒரு மிதமிஞ்சிய அளவுல ஊடக வெளிச்சம் அவங்க எல்லாருக்குமே இருக்கு. நாம அப்படி கிடையாது, எளிய மக்கள். எங்களுடைய வேட்பாளர் எத்தனை பேருக்கு தெரியும் நீங்க சொல்லுங்க. ஈரோடு கிழக்குல இருக்கக்கூடிய அக்கா சீதாலட்சுமி அவர்களை எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? இன்னைக்கு நான் தமிழ் கட்சி அடையாளப்படுத்தினால உங்களுக்கு வந்து அக்கா சீதாலட்சுமி அவர்களுக்கு தெரியுது. அப்ப எளிய மக்களை தொடர்ச்சியாக வந்து நாங்க பிரதிநிதித்துவப்படுத்தல. கடந்த முறை ஒரு வேட்பாளர் நிறுத்துனீங்க, இந்த முறை ஒரு வேட்பாளர் நிறுத்துறீங்க. ஒரே வேட்பாளர் நிறுத்தி இருந்தா கூட இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு பரிச்சயம் ஆவாங்கல்ல. அது ஏன் ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தல் மாத்திக்கிட்டே அப்படி கிடையாது. இப்ப வந்து அந்த அக்கா சகோதரி மேனகா அவர்கள் இந்த முறை வந்து நின்னாங்க, அவங்களுக்காக வாக்கு கேட்டாங்க. மாற்று என்பது எதுக்காக அப்படின்னா சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. அவங்களுக்கு பர்சனல் விஷயங்கள் இருக்கலாம், அவங்களுடைய வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி சம்பந்தங்கள். இப்போ அரசு ஊழியரா இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு சிரமமா இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி தேர்தலில் வந்து நிற்கிறது. அதனால இந்த ஃபேக்டர்ஸையும் பார்க்க வேண்டியது. இப்போ அக்கா சீதாலட்சுமி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் அவங்க அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. அவங்க ஒரு ஃபுல் டைம் பொலிட்டீஷியனாக இருக்காங்கங்கும் போது அவங்கள வந்து எளிமையாக நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இதாக இருந்தது. கூடுதலாக அவங்க வந்து ஒரு பேச்சாற்றல் மிக்கவங்களா இருக்காங்க. அதாவது என்ன சொல்ற, தண்ணி சாப்பாடு கூட இல்லாம இந்த மக்களுக்காக அர்ப்பணிக்கிறோங்கிற ஒரு தூய உள்ளம் கொண்ட ஒரு வேட்பாளராக இருக்கும்போது ஏன் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுல தவறு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையா இருக்கு. இன்னும் சொல்லப்போனா அப்படி கடுமையா உழைச்சிருக்காங்கிறதும் என்னால பார்க்க முடியுது. அதனால இது ஒரு ஃபேக்டரா நம்ம பார்க்க தேவையில்லை. ராமரை கொண்டாடியவர்கள் அயோத்தியில் தோற்றார்கள், ராமசாமியை சீண்டியவர்கள் ஈரோட்டில் தோற்றார்கள் என சினிமா விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு அவருடைய எக்ஸ்தலத்துல. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது இன்னைக்கு ஊடகங்கள் எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க திமுகவுக்காக பேசணும், நாம் தமிழ் கட்சிக்காக பேசக்கூடாது. அப்படி நீங்க நாம் தமிழ் கட்சிக்காக பேசுறவங்களா இருந்தா நீங்க திமுகவுக்காக பேசுறவங்களா மாத்துறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அது எல்லா வேலைகளும் செய்யறாங்க. இன்னைக்கு பிரபல பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், இன்னும் பல நபர்கள் வந்து இந்த பேலிஸ்ட் ஆஃப் டிஎம்கே நான் பார்க்குறேன். அவங்களுக்கு கீழே அவங்க ஊதியம் பெற்று பேசக்கூடிய நபர்களாக மாறிட்டதை நம்ம பார்க்குறோம். ஊடகம் என்பது ஜனநாயகத்தினுடைய முக்கியமான ஒரு தூணாக இருக்குது. அப்படிங்கும்போது மக்கள் கிட்ட கொண்டு போய் இதெல்லாம் பிரச்சனை நடக்குது, இதுக்கு இவங்கெல்லாம் இப்படி நடந்துக்கிறாங்க, உங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறத மக்கள் கிட்ட விட்டுறணும். ஆனால் தொடர்ச்சியாக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது இவங்க கிட்ட இப்ப நீங்க பாருங்க, ஒன்றும் இல்லை, நாம் தமிழர் கட்சி 15 விழுக்காடுகள் வந்து இதுவரைக்கும் இல்லாத வாக்குகளை பெற்று உயர்ந்திருக்குது அப்படிங்கிற செய்தியையும் போடலாம். ஆனால் எல்லா ஊடகமும் என்ன வந்து சொல்லுதுன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி டெபாசிட் காலியாச்சு. இந்த கூற்று யாரோடது அப்படின்னா இன்னைக்கு அதிகாரத்துல இருக்கக்கூடிய திமுகவினுடையது. திமுக ஆக்சுவலி மனசுக்குள்ள அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வேதனை, கொடும் வேதனை அவர்கள் அனுபவிப்பது என்னால் கண் கூட பார்க்க முடியுது. ஒரு பிரதான ஊடகத்துக்கு 2 ஊடகத்துக்கு நான் டிபேட்ல போய் உட்கார்ந்த போது எனக்கு தெரிஞ்சது, அது வெளிப்படையாக என்னால் பார்க்க முடிஞ்சது. எங்களுக்கு உள்ளபடியே அது மகிழ்ச்சி. இவங்களுக்கு இவ்வளவு தூரம் நமக்கு வந்து எரிச்சலா இருந்திருக்கும் அப்படின்னா நாம உண்மையான அரசியலை செய்யறோம் அப்படிங்கிற ஒரு கர்வமும் ஒரு நம்பிக்கையும் நம்ம எல்லாருக்குமே பிறந்திருக்கு. ஆனா இவங்களோட கூற்று இந்த எல்லா பேலஸ்ல இருக்கக்கூடிய ஊடகங்களும் பேசுது அப்படின்னா அது திட்டமிட்டு நம்மளை வந்து ஒரு ஸ்மாலர் சப்ஜெக்டா மக்கள் கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அப்படிங்கறத நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியும். பெரியார் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் என்னை பொறுத்த வரைக்கும் பெரியார் ஒரு ஃபேக்டராகவே இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா அப்படி ஐயா பெரியார் குறித்த விமர்சனங்கள் வைத்தனால நாங்க டெபாசிட் இழந்தோம் அப்படின்னா ஐயா பெரியார் அவர்களை புகழ்ந்து ஒரு கேண்டிடேட்டை அதே ஈரோடு கிழக்குல அவங்க இறக்குனாங்க. அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்கள் அவங்களோட சேர்ந்து 32 அமைப்புகள் நினைக்கிறேன் தெரியாது, அப்படி 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 அவங்க எல்லாம் சேர்ந்து வெண்ணிலா அப்படிங்கிற ஒரு சகோதரி வந்து களம் இறக்குனாங்க. அவங்க வாங்கியிருக்கக்கூடிய வாக்கு 222. அப்போ பெரியார் அங்க தோத்துட்டாருன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. இல்ல, பெரியாரை தலைவராக ஏற்றிருக்கக்கூடிய திமுக வந்து சொல்லுது, யாருமே பெரியாரை வச்சு அவங்க வாக்கே கேட்கலையே. நாங்க பெரியாரை விமர்சிச்சு வாக்கு இல்ல, திராவிடம் ஐசியூல இருக்கு அப்படிங்கிறீங்க. ஆனா திராவிட கட்சியான திமுக தானே இங்க ஜெயிச்சிருக்கு. ஆனா திராவிட கட்சியாக, அதுதான் நான் சொல்றேன், இன்னைக்கு பெரியாரை அவர்கள் எடுத்து அவர்களை ஒரு கேடயமாக பயன்படுத்தி அவரை வந்து ஒரு ஐகானாக பிராண்ட் அம்பாசிடராக வைத்து அவர்கள் கேட்டாலும் பெரியார் சொன்னதை சொல்லி அவங்க வாக்கு கேட்டாங்களா?
கேட்க முடியாது. சமூக நீதிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம், ஆனா அந்த சமூக நீதி இந்த ஆட்சியில இருக்காங்கிற கேள்வி நம்ம எழுப்புவோம்ல. சமத்துவம்ங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தலாம், ஆனா அந்த சமத்துவம் இன்னைக்கு இருக்காங்கிற கேள்வி நம்ம எழுப்பலாம்ல. பெண்ணியம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம், ஆனா இன்னைக்கு பெண்ணியம் அங்க போற்றப்படுதாங்கிற கேள்வி எழுப்பலாம்ல. உதாரணத்துக்கு நெல்லையில நேத்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் போறதுக்கு பெண்களை, அவ்வளவு வயதான பெண்களையும் நீங்க வந்து லோடு வண்டியில ஏத்திட்டு போறீங்க. 407 நீங்க குட்டியான இந்த மாதிரி வண்டிகள்ல பெண்களை ஏத்திட்டு போய் பார்க்கும்போது நீங்க இதுதான் பெண்ணியத்தை போட்டுறீங்களா? மக்கள் வரி பணத்துல வெற்றி பெற்று அரியணையில உட்கார்ந்துருக்கக்கூடிய நீங்க 3 கோடி ரூபாய் லேண்ட் க்ரூசர் கார்ல போறீங்க மக்களை பாக்குறதுக்கு. ஆனா உங்களை பார்க்க வர வேண்டிய மக்கள் நீங்க லோடு வண்டியில அலக்கழிப்பீங்க அப்படின்னா இதுதான் நீங்க பெண்ணியத்தை போற்றக்கூடிய லட்சணமான்னு கேட்க தோணுதுல. அதெல்லாம் பார்த்து கோபமா வரலையா நமக்கு? அவங்களுக்கு 200 ரூபா 300 ரூபா கொடுத்தா அவங்க வந்துருவாங்கங்கிற ஒரு, எவ்வளவு அடிமையா ட்ரீட் பண்ணணுமோ அவ்வளவு அடிமையா நீங்க பெண்களை மட்டும் இல்ல, இங்க ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் ட்ரீட் பண்றீங்க அப்படிங்கறது வெளிப்படையா நம்மளால பார்க்க. அப்ப பெரியார் பேசுறீங்க, ஆனா பெரியார் பேசியதை பேசுறீங்களாங்கிற கேள்விக்கு இன்ன வரைக்கும் அவர்கள் தரப்புல பதில் இல்லை. அதனால பெரியாரை விமர்சிப்பதற்கான நோக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒண்ணுதான். அவரை நீங்க கேடயமா பயன்படுத்தி நீங்க வாக்குகளை பெற்று நீங்க தொடர்ச்சியாக அரியணையிலே உட்கார்ந்து இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அவரை தொடாமல் இந்த அரசியலை முன்னகர்த்த முடியாதுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் நாம் தமிழர் கட்சி எடுத்திருக்கு. எங்களுக்கு என்ன அவர் மேல கோவமா நஷ்டமா? ஒன்றும் இல்லை. அவரும் பல முன்னோர்களை போல ஒரு முன்னோரை நாங்க ஏத்துட்டு போய்கிட்டே இருந்திருப்போம். எங்களை திருப்பி 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 சீண்டியது அவர்கள் தான் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. பிரபாகரனே சொன்னாலும் பெரியாரை நான் ஏற்க மாட்டேன் என்கிறார் சீமான் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்புல கூட. தொடர்ந்து ஏற்றுக்கிட்டு வர்றீங்க. ஆனா 2020 வரைக்குமே அவரை வழிகாட்டியா ஏற்றுறதுக்கான காரணம் என்ன? இல்ல இப்போ அதுதான், நமக்கு வந்து பல முன்னோர்கள் இருக்கிறாங்க இந்த தமிழ் சமூகத்துக்கு. இந்த சமூக நீதியை கற்பிச்சவர்கள், சமூக நீதி விழா எடுத்ததெல்லாம் நான் சொல்றேன் தொடர்ச்சியாக இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியும் ஐயா பெரியார் அவர்கள் அப்படிதான் பார்த்தது. இன்னைக்கும் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் நான் சொல்லுவேன், நாங்க வந்து அவரையும் ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டுதான் இருந்தோம். ஆனால் எப்போது நீங்க வந்து அவர் மட்டும்தான் ஆதி முதல் அந்த முறை அப்படிங்கிறத கையில எடுத்து நீங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சீங்களோ, அவர்கிட்ட அவர் சொன்ன கருத்தியல்கள்ல பல கருத்துக்கு சறுக்கல்கள் இருக்கு. அவரே வந்து ஒரு முரண்பாடோட தான் நடந்திருக்கிறாரு அப்படிங்கிற சொன்ன விஷயங்களும் முன்னுக்கு வைக்கிறோம். அப்போ நாங்க ஏற்கனவே அவரை வந்து கொண்டாடணும் அப்படின்னா, இப்ப நீங்க ஒருத்தவங்களை நம்புறீங்க அப்படின்னா, நான் அவங்களை ரொம்ப நம்புறேன்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க? அவங்களை நம்பி பார்த்து தானே சொல்லுவீங்க. அப்ப அப்படி நம்பி பார்த்துதான் எங்களுக்கு தெரியுது ஐயா பெரியார் அவர்கள் இந்த மாதிரி சர்க்கலான கருத்துகளையும் ஒரு என்ன சொல்றது முன்னுக்கு பின் முரணான சந்தர்ப்பவாதத்தோட நடந்த பல எண்ணங்களை நம்ம முன்னுக்கு வைக்கிறோம் மக்கள் முன்னாடி. இதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டோம். அவரை நீங்க வந்து இப்போ நீங்க அதாவது கடவுள் மறுப்பு ஐயா பெரியார் அவர்கள் பேசினாரு, ஆனா இப்ப அவரை நீங்க கடவுளை கொண்டாடுறீங்களா இல்லையா? அவரை வந்து நீங்க பெரியாருன்னு மட்டும்தான் சொல்லணுங்கிறத திணிக்கிறது யாரு? இன்னைக்கு திமுக. அப்ப அதை நாங்கள் எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன் அவருக்கு பேர் ஈவேரான்னு இருக்கு, ஈவே ராமசாமி அப்படிங்கிறது இருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்க பேரை சொன்ன சங்கி ஆயிடுறோம் அப்படின்னா அப்ப இதை நம்ம கடவுளாக்குறீங்கிறது தானே பொருள் ஐயா பெரியார் அவர்களை. அப்ப இதை நாங்கள் எதிர்க்கிறோம், இதை விமர்சிக்கிறோம், அவர் சொன்னதை எடுத்து முன்னுக்கு வைக்கிறோம். நீங்க அதெல்லாம் தவறுன்னு நீங்க சொல்லுங்க. கீழ்வன்மணியில ஐயா பெரியார் அவர்கள் எடுத்த நிலைப்பாடு என்ன? அன்னைக்கு இருந்த பண்ணையார்களுக்கு ஆதரவாகத்தானே ஐயா பெரியார் அவர்கள் இருந்தாங்க. அதற்கு இன்னைக்கு கம்யூனிஸ்டுகளோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது கேட்கிறோம். அதற்கு பதில் இல்லை. ஐயா பெரியார் அவர்கள் துருக்கியிலேருந்து வந்தவர்களை துலுக்கர்கள்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த மண்ணின் மக்களை எப்படி நீங்க துலுக்கர்கள்னு சொல்லலாம் அப்படிங்கிற கேள்வியை நாங்க நியாயமா தார்மீகமா முன்னுக்கு வைக்கிறோம். நீங்க அன்னைக்கு இருக்கிற கதையே திருப்பி சொல்றீங்க. சில பேர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு வந்து இஸ்லாமியர்கள் மத்தியிலே ஐயா பெரியார் வந்து இப்படிலாம் பேசிட்டாரு, அதை வந்து நீங்க இப்ப சொல்றீங்க பாருங்க. அன்னைக்கு இருக்கிற முஸ்லிமுக்கு விடுதலை பத்திரிகை எல்லாரும் பார்த்திருக்க மாட்டாங்க, நாங்களே பார்த்ததில்ல. இன்னும் குறிப்பா சொல்ல போனா இவர் இத்தனை இடங்கள்ல ஆப்கானிஸ்தானுக்கு போ, நீ வந்து தமிழனே இல்லை அப்படியெல்லாம் சொன்னதை இப்பதானே நாங்க பாக்குறோம். இப்ப பார்க்கும்போதுதான் தெரியுது. அதனாலதான் இன்னைக்கு அதை வந்து நாட்டுடைமை ஆக்குங்க, எல்லாத்தையும் வெளியில கொண்டு வாங்க, அதை பார்த்துட்டு நம்ம நிலைப்பாடு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற கருத்தையும் நம்ம முன்வைக்கிறோம். இன்னும் சில பேர் சொல்றாங்க, அன்னைக்கு என்ன பெரியார் சொன்னாரோ அதைத்தான் இன்னைக்கும் வந்து நாங்க சொல்றோம். அப்புறம் எதுக்கு பெரியாரை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க? அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு வரைக்கும் சொல்ல வேண்டிய அவல நிலை எதுக்கு வந்தது? அப்புறம் எதுக்கு பெரியார்? அப்புறம் எதுக்கு அவருக்கு பட்டம், பெரியாருங்கிற பட்டம்? இன்னைக்கும் அதே அவலம் இருக்குல்ல. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வைத்திருக்கக்கூடிய வியூகம் என்ன?
நாம் தமிழர் கட்சிக்கு தனியா இது ஒரு வியூகம், இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடோ ஒரு வரைபாடோ அப்படிலாம் கிடையாது. நாம் தமிழர் கட்சி கடுமையான உழைப்பை வந்து கட்டமைப்பு ரீதியா இப்போதைக்கு போட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து தேர்தலில் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த வாக்கக முகவர்கள் அமைக்கிறது, ஒவ்வொரு கிளைகளையும் ஆட்கள் அமைப்பது என்பது அவசியப்படுது. அப்படி இருக்கும்போது அதுல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயத்தை தலைமை வந்து ஒருங்கிணைச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த நிர்வாக விஷயங்கள்லாம் வந்து கவனிச்சுட்டு இருக்கோமே தவிர்த்து மக்கள் பிரச்சனையை மக்கள் முன்னாடி எடுத்து உரைப்பது, மக்களை அரசியல்படுத்துவது, மக்களை அணிதிரட்டி சரியானவர்களுக்கு வாக்களிக்க வைப்பது அப்படிங்கிறது தான் நாம் தமிழ் கட்சிக்கு இருக்கக்கூடிய முதன்மை கொள்கையா இருக்கு. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து நன்றி. நன்றி.